அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யாத்ராகம புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கும் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆம் தேவ ஜனமே, இதோ எந்த இடத்திலே நான் அவமானப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்தியர்களோடு இந்த எகிப்தின் பார்வோனின் ராஜாவோடு நான் போரிட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒரு புலம்பலோடு இருந்தான். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது என்ன? எகிப்தியர் ஜனங்களுக்கும் எகிப்தின் ராஜாவுக்கும் முன்பாக அவர்கள் பார்வையிலே மோசே பெரியவனாய் இருந்தானாம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்மை கர்த்தர் அப்படிதான் மாற்றுகிறார். இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்ய கவலைப்படாதிருங்கள். அநேகர் என்னை குற்றப்படுத்துகிறார்களே, அநேகர் என்னை காயப்படுத்துகிறார்களே, அநேகர் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லையே, அநேகர் என்னை புறம்பாக தள்ளுகிறார்களே என்று சொல்லி புலம்பாதி இருங்கள். அவர்கள் பார்வைக்கு நீங்கள் பெரியவர்களாக தெரிவதனால்தான் உங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அலட்சியப்படுத்துகிறார்கள். உங்களால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்து விடுமோ, உங்களால் அவர்களுக்கு ஏதாவது பயங்கரம் நடந்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் இருதயத்தில் உங்களை குறித்து கலக்கம் இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, மோசே கர்த்தருடைய நாமத்தில் செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து எகிப்தின் ராஜாவுக்கு கலக்கம், எகிப்தின் மக்களுக்கு கலக்கம். இதோ அந்த வாதைகளை கண்டு கண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய நாமத்திற்கு பயப்பட்டதினால்தான் இதோ என்ன நடந்தது? இதோ மோசே அவர்களுக்கு பெரியவனாய் தெரிந்தான். ஆம் தேவ ஜனமே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? உங்களிடத்தில் கர்த்தர் இருக்கிறார். உங்களை அலட்சியப்படுத்தினவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் பெரியவர்களாய் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் அதை நிச்சயமாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். மனமுறிவு அடையாதிருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா அப்பா, எப்படி எகிப்தின் ராஜாவின் பார்வையிலும் எகிப்தியருடைய பார்வையிலும் அப்பா மோசே பெரியவனாய் இருந்தானோ, அதே போல எங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். மற்றவர்களுக்கு முன்பாக நீர் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு உணர்வின் ஆவியானவரை எங்களுக்கு இந்த நாளிலே கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. Hallelujah.